மகா பெரியவா அற்புதங்கள். அழகிலா விளையாட்டுடையான். ஒரு சமயம் ஸ்ரீமடத்தில் சகசர போஜனம் செய்ய ஏற்பாடு நடந்தது. ஒரே நாளில் 1000 அந்தணர்களுக்கு போஜனம் அளிக்க வேண்டும். ஒரே நாளில் அவ்வளவு பேர் கிடைக்காவிடில் பல நாட்களில் கிடைக்கும் அந்தணர்களை வைத்து அன்னமிட்டு 1000 எண்ணிக்கையை நிறைவு செய்வதுண்டு. ஆனால் போஜனத்திற்கு விரிக்கப்படும் அந்தணர்கள் கட்டாயம் வேத வித்வான்களாகவும் ஆச்சார அனுஷ்டானம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி. அப்படி நெறி வழுவாமல் நடக்கும் சகசர போஜனத்திற்கு ஒரு நாள் போதிய அந்தணர்கள் கிடைக்கவில்லை. அதனால் ஸ்ரீமடம் மேனேஜர் மகா பெரியவாளை அணுகி விபரம் தெரிவிக்க, நிலைமையை உணர்ந்த மகான் ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் செய்பவர்களில் சிலரை உபயோகித்துக் கொள்ளும்படி உத்தரவிட்டார். அதன்படி மேனேஜர் மடத்தில் உள்ள சிலரை அழைத்து மறுநாள் சகசர போஜனத்திற்கு வரும்படி உத்தரவிட்டார். மறுநாள் குறிப்பிட்ட அனைவரும் ஸ்நானம் செய்து ஆச்சாரத்துடன் பெரியவாள் பூஜைக்கு வந்தனர். பூஜை முடிந்ததும் அனைவருக்கும் பெரியவா அபிஷேக தீர்த்தம் தருவார். ஒரு திரைக்கு பின்னால் ஸ்டூலில் பெரியவர் அமர்ந்து கொண்டு தீர்த்தம் தர, திரைக்கு மறுபுறம் வரிசையில் பக்தர்கள் நின்று கொண்டு சிறிய துவாரத்தின் வழியாக கையை நீட்டி தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். பிரசாத விநியோகம் முதலில் சகசர போஜனத்திற்கு விரிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் விரிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக வந்து கையை நீட்ட பிரசாதம் வழங்கினார் மகான். இந்த நிகழ்ச்சி நாயகனான தொண்டர் வந்து கையை நீட்ட, தீர்த்தத்தை அவர் கையில் விடாத பெரியவர் திரைக்கு உள்பக்கம் தன் அருகில் இருப்பவரிடம் கை நீட்டுவது யார் என்று வினவி, அவனை சாப்பிட உட்கார வேண்டாம், பரிமாற சொல் என்று உத்தரவிட்டு தீர்த்தத்தை கையில் விட்டார். இந்த உத்தரவு தொண்டரை கலங்க வைத்தது. மேனேஜர் பெரியவர் சொல்லித்தானே மடத்தில் பணிபுரிபவர்களையே இன்று சகசர போஜனத்திற்கு நியமித்தார். அதன்படிதானே தனக்கும் இன்று வாய்ப்பு தரப்பட்டது. அப்படி இருக்க சாப்பிட தயாராக வந்தவர்களில் தன்னை மட்டும் வேண்டாம் என்று பெரியவர் விளக்குவது எதனால்? தனக்கு என்ன தகுதி குறைவு என்பது போன்ற பல எண்ணங்கள் அவர் மனதில் எழுந்து வாட்ட, மனம் முடிந்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார். எனினும் தன்னை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாலும் பரிமாறும் கைங்கரிய பாக்கியத்தை கொடுத்தாரே என்று மனதை தேற்றிக் கொண்டு பணியில் ஈடுபட்டார். சகசர போஜனம் நடந்து முடிந்தது. தொண்டருக்கு மன உளைச்சல் மட்டும் அடங்கவே இல்லை, கண்ணீரும் வற்றவில்லை. ஒரு ஓரமாய் அமர்ந்து தன் நிலைமையையும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் எண்ணி எண்ணி வருந்தும் பொழுது மகானின் அழைப்பு வந்தது. மிகுந்த மன வருத்தத்துடன் வந்து நின்ற தொண்டரை பார்த்து, ரொம்ப எழுதியோ என்று வினவ, அன்பருக்கு மேலும் தாங்க முடியாமல் கண்ணீர் வந்தது. நீ என்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, நீ நன்னா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனோ என்று மகான் வினவியது அன்பரை மேலும் கரைத்தது. தன்னிடம் கைங்கரியம் செய்பவர்களுக்கு மட்டுமா உலகம் அனைத்துமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மகாத்மா அல்லவா மகா பெரியவர்? மணவாட்டம் அடங்கும் முன்பே வந்தது அடுத்த வினா. நீ கோவில்களில் நடக்கும் தேர் திருவிழா பார்த்திருக்கியோ? அதில் எல்லோரும் கூடி வடம் பிடித்து தேர் இழுப்பார்கள் இல்லையா? அதில் விதவையான சில பாட்டிகளும் கூட வடம் இழுப்பா, தெரியுமோ இல்லையோ? பொதுவா விதவையானவ எந்த விழாக்களிலும் கலந்துக்க மாட்டா. ஆனா கோவில் ரதோற்சவத்துல மட்டும் கலந்துப்பா. ரதோற்சவத்துல கலந்து கொண்டு யார் தேர்வடம் பிடித்து இழுத்தாலும் அவர்களுக்கு சொந்த செலவில் சுவாமிக்கு ரதோற்சவம் செய்த பலன் வந்துவிடும் என்று தெரியுமோ இல்லையோ உனக்கு என கேட்க, எதற்கு இந்த கேள்வி நம்மிடம் கேட்க வேண்டும் என்று தொண்டர் திகைக்க, நேராக சம்பவ விஷயத்திற்கே வந்தார் பெரியவா. மடத்துல கைங்கரியம் பண்றவளையே சகசர போஜனத்திற்கு உட்கார வைக்கும்படி சொன்னேன். உனக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் நீ தீர்த்தம் வாங்க வந்த பொழுதுதான் தோணித்து, சகசர போஜனத்தில் சாப்பிட உட்கார்பவர்கள் கட்டாயம் வேதம் படித்து அனுஷ்டானங்களுடன் இருக்க வேண்டும் என்ற சட்டம். உன்னால் தவறாமல் சந்தியாவந்தனம் கூட செய்ய முடியறதோ இல்லையோ, செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உனக்கில்லை. மடத்து வேலையா நீ வெளியே போக வேண்டி இருப்பதால் சில சமயம் தவறலாம். எனவே நீ சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு தோஷம் வந்துட போதோன்னு நினைச்சேன். சும்மா இருந்த உனக்கு என்னால பாபம் வந்துடக்கூடாதுன்னு ஞாபகம் வந்தது. அதனாலதான் உன்னை சாப்பிட உட்கார வேண்டாம் என்றேன். ஆனா
சாப்பாடு போடுற புண்ணியமாவது உனக்கு வரட்டுமேன்னு தான் உன்னை பரிமாறச் சொன்னேன். ரதோற்சவத்திற்கு சொன்னதுதான் இதுக்கும். நீ சகசர போஜனம் செய்த பரிமாறினதாலே நீயே செலவழிச்சு சகசர போஜனம் செய்த பலன் முழுக்க வந்துடுத்து. க்ஷேமமாய் இருப்ப என்று அருள் வார்த்தையை மழையாய் வர்ஷித்தார். இதை கேட்ட அடியவருக்கு தனக்கு பாபம் வரக்கூடாது என்று கரிசனத்தோடு பரம புண்ணியமும் பைசா செலவில்லாமல் வர வேண்டும் என்று கருணை கொண்ட பெரியவரின் தாய் மனதை எண்ணி எண்ணி நெகிழ்ந்தார். இவ்வளவு நேரம் அவமானம் என்றெல்லாம் எண்ணி வாடிய மனது எவ்வளவு பெரிய வெகுமானம் அருளியுள்ளார் இந்த மகாமுனி என எண்ணி மகிழ்ந்தது. தன்னை சரணடைந்த அன்பர்களுக்கு வாரி வாரி அருளை வழங்குவது மட்டும் அவர் குணமல்ல, படுகளவு பாவமும் அண்ட முடியாதபடி காத்து நிற்கும் அறந்தான் அந்த ஹரன். அரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. பெரியவா திருவடி சரணம் சரணம்.